இப்படி இருக்கணுங்க. நெத்திலி கருவாடு வறுவல் செஞ்சால் தெருவே மணக்கும். வாங்க எப்படி நம்ம செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போ நெத்திலி கருவாடை க்ளீன் பண்ணணும்னா நெத்திலி கருவாடை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து தலையையும் வாலையும் பிச்சு கீழே போட்டுறணும். ஒரு கருவாடாக தனித்தனியாக எடுக்கணும். மொத்தமாலாம் இதை க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக உடைச்ச உடனே வந்துடும். அதோட தலையும் வாலையும் பிச்சு கீழே போட்டுருங்க. இப்படி க்ளீன் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்துகிட்டு பாருங்கள், எப்படி தலை வால்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் குப்பையில் போட்டுருங்க. தலை இது எல்லாம் க்ளீன் பண்ணினது குப்பையில் போட்டுருங்க. இப்போ இந்த கருவாடை நல்லா ஒரு சட்டியில் தண்ணியை சுட வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த தண்ணியை நீங்கள் அந்த கருவாட்டில் ஊற்றிடுங்க. 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் அந்த நெத்திலி கருவாடில் இருக்கிற உப்பை ஃபுல்லாக அந்த சுடுதண்ணி எடுத்துரும். அழுக்கு எது இருந்தாலும் க்ளீன் பண்ணிடும். தண்ணி ஆறின பிறகு கையை வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நம்ம சட்டியை வச்சுக்கிடுவோம். கருவாடு வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், சுடுதண்ணியிலேருந்து க்ளீன் பண்ண கருவாடு இது. தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. கருவாடு உடையாது. க்ளீன் பண்ண கருவாடை எடுத்து வச்சுக்கிருவோம். அப்படி இப்போ எண்ணெய் நல்லா காயவும் நல்லா சூடேறினதும் நம்ம சோம்பு போட்டுக்கிருவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் சோம்பு போடணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ நான் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு போட்ட உடனே இப்படி பொரிஞ்சு வரணும். அடுத்தது கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போடுங்க. நல்லா வெடித்து வரும். அப்போவே உங்களுக்கு வாசம் நல்லாயிருக்கும். சோம்பு வாசமும் கருவேப்பிலை வாசமும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கிடுவோம். ஃபுல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றவே கூடாது வறுக்கும்போது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்ருங்க. எனக்கு இன்னுமே காரம் தேவைப்பட்டது. நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். கருவாட்டில் காரம் தெரியவே செய்யாது. ரொம்ப போட வேணாம், போதுமான அளவு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பூண்டை தட்டி போடணும். பூண்டு இது தாங்க இந்த கருவாடில் வாசத்தை தூக்கி கொடுக்குறதே பூண்டு தாங்க. நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், தெருவே மணக்கும். தெருவில் இருக்கிறவங்க கூட கேட்பாங்க, உங்கள் வீட்டில் இன்னைக்கு கருவாடு வச்சிங்களான்னு. எங்கள் வீட்டில் அப்படி தான் கேட்பாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு அந்த கருவாடு ரெடி ஆயிடுச்சு. அந்த பூண்டோட வாசனை, அந்த கருவேப்பில்லை, அந்த சோம்பு வாசனை எல்லாம் அந்த நெத்திலி கருவாடில் சேரும்போது அப்பப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரசம் நெத்திலி கருவாடு வறுவல் இருந்தால் போதுங்க,
எவ்வளோ சோறு வேணால் சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெத்திலி கருவாடை வந்து நீங்கள் சட்டியிலேருந்து எடுத்து கையில் உடச்சி பார்த்தீங்கன்னா உடையும். அதான் பக்குவம். வளைஞ்சு நெளிஞ்சுலாம் இருக்காது. கையில் எடுத்து 2ஆக உடைச்சோம்னா உடஞ்சிரும், டக்குன்னு உடஞ்சிரும், சவுண்டும் கேட்கும். அதான் பக்குவம். இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.